ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। இன்றைய ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எல்லா பக்தர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு பகவத்கீதையின் உலகளாவிய உண்மைகள் அப்படின்னு. நம்ம என்ன கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதையில கொடுத்திருக்கக்கூடிய அல்லது பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக நம்ம பெறக்கூடிய அறிவு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவா நம்ம பகவத்கீதைன்னு உடனே யாரோட ஒப்பிடுவோம்? இந்துக்களோட ஒப்பிடுவோம். இது இந்துக்களுக்கோசரம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் கிடையாது, அல்லது இந்துக்களுக்கோசரம் பேசிருக்கக்கூடிய ஒரு நூல் கிடையாது அப்படின்றத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது எல்லா இனத்தவர், மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு நூல், மிகவும் முக்கியமான ஒரு நூலும் கூட. அதை பத்தி கேட்டு எப்படி இந்த பகவத்கீதையினுடைய உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது, அது மட்டுமல்லாமல் பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் இன்னைக்கும் நம்மளுக்கு சரியான பாதையை அமைத்து கொடுக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய ஸ்ரீமதே பக்தி விகார சுவாமிநிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்தேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை அப்படி தலைப்பை கொண்டிருக்கோம் அப்படின்னா இருக்கு. நேத்திக்கு பகவான் 5000 வருடத்திற்கு முன்பு கீதை பேசிய நாள். அதனால இன்னைக்கு நிறைய இந்தியாவில கூட சரி, பல இடங்கள்ல பகவத்கீதையினுடைய மகிமையை தெரிந்தவர்கள் பகவத்கீதையும் சரி, பகவத்கீதையினுடைய அறிவையும் சரி பல பேருக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறிவை பெறுவதன் மூலமாக, இந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மாற்றம்ன்றது என்ன அப்படின்னா, காகம் போன்றவர்களை அன்னம் போன்றவர்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கிருஷ்ணனுடைய உபதேசங்கள்ல இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான நிரூபணம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம். இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இல்ல. அந்நிய கலாச்சாரம், வேத கலாச்சாரத்துக்கு புறம்பான கலாச்சாரத்திலேருந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த எண்ணிக்கையும் அதிகம். மேற்கத்திய நாடுகள்ல வேத கலாச்சாரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த தர்மத்தின் தூண்களை பின்பற்றி கொண்டு, பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டு, பகவானுடைய அறிவுரைகளை தீவிரமாக கடைபிடித்து கொண்டு இன்னைக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை, பக்தி நெறிமுறைகளை கடைபிடிச்சென்று வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமயமான வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவங்க வாழ்க்கையில அது மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பகவத்கீதை உண்மையுருவில். நேற்றுக்கு நம்ம பார்க்கலாம், பல இடங்கள்ல பகவத்கீதா பாராயணம் செஞ்சாங்க. பாராயணம்ன்றது பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தை, அந்த ஸ்லோகங்களை படிக்கிறது. 700 ஸ்லோகங்கள். அது ரொம்ப மிகவும் மங்களமான ஒரு விஷயம். ஏன்னா பகவானுடைய அந்த திவ்யமான அந்த ஒளி, அவர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அறிவுரைகள், இந்த சப்தம் வெறுமனே கேட்பதன் மூலமாகவே நம்மளை தூய்மைப்படுத்தும். கேட்கறது ஒரு முதல் படி. அதனோட அடுத்த படி
அதை கேட்பது மட்டும் அல்லாமல் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழ்க்கையில கடைபிடிக்கிறது. இப்போ நம்ம நிறைய பேர் இந்த பகவத்கீதையை வந்து போய் பல இடங்கள்ல பல பேரை படிக்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறோம். பல பேர் அதை வாங்கி தினசரி படிக்கிறதுக்கு நம்ம உற்சாகத்தை கொடுக்குறோம். சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் நினைச்சுப்பாங்க இது வந்து வெறும் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நூல், அல்லது 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பேசினார். அது அப்ப சரி, இப்போ அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து உதவக்கூடியதா இருக்கு அப்படின்னு சில பேர் முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனா நம்ம பகவத்கீதையை உண்மையிலேயே பொறுமையோட திறந்து படிச்சோம் அப்படின்னா சரியான பகவத்கீதை, அதுவும் ரொம்ப முக்கியம், உள்ளது உள்ளபடி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு எந்த ஒரு உண்மையோட இந்த கருத்துக்களை கொடுத்தாரோ அதே மனப்பாங்குல நம்மளும் கேட்டோம் அப்படின்னா இதனுடைய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய கருத்துக்களை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, சிந்திச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த கருத்துக்களை நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணர்வுல பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ நம்ம கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால மிகவும் சில முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து அந்த ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் மற்ற இனத்துக்கே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதனாலதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து உலகளாவிய உண்மைகள் அப்படின்னு சொல்லி போட்டு. உலகளாவிய உண்மைனா, உண்மைன்னு சொன்னாலே அது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல கருப்பூர்ல இருக்கும். கருப்பூருக்கு மட்டும் பொருந்திய ஒரு விஷயம் கிடையாது, அல்லது சேலத்துக்கு மட்டும் ஒரு பொருந்திய விஷயம் கிடையாது, இல்ல தமிழ்நாட்டிற்கு மட்டும் பொருந்திய ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் அது ஒரு அதுல இருக்கக்கூடிய அந்த உண்மை வந்து எப்பயுமே உண்மைதான், அது மாற்றம் எந்த மாற்றமும் இருக்காது. அது மட்டும் அல்லாமல் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்டே இந்த பகவத்கீதையை கேட்பதற்கு முன்பு அவன் இருந்த நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை. தர்ம சங்கடம் அப்படின்ற வார்த்தை மகாபாரதத்துல பல தடவை அந்த சூழ்நிலைகள் வருது. தர்ம சங்கடம் முன்னாடி பேசுனது எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு மிகவும் சுருக்கமா சொல்றேன் என்ன கருத்தை பேசணும் அப்படின்னு. ஸோ பகவத்கீதையில நம்ம பகவத்கீதையை படிப்பதின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கோசரம் மட்டும் கிடையாது, மனித சமுதாயத்திற்கு கோசரம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசியிருக்கக்கூடிய அறிவுரைகள். இதை கேட்பதன் மூலமாக நம்ம சிறந்த அளவுல பயனடையலாம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல பல விதமான இனப்பிரச்சனைகள், அப்புறம் இரண்டு நாட்டிற்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னா இதனுடைய வேர், இதனுடைய மூலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம இந்த உடலோட நம்மளை அடையாளம் கண்டுகொள்றது தான். அதுதான் பிரச்சனை. கிருஷ்ணன் எடுத்த உடனே இந்த விஷயத்த பகவத்கீதையில சொல்றாரு, நீ இந்த உடல் அல்ல, நீ ஆத்மா. நம்ம இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஒருத்தன் சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், அல்லது கருப்பு நிறத்துல இருக்கட்டும், இல்ல பிரவுன் நிறத்துல இருக்கட்டும், இல்ல ஒருத்தர் இஸ்லாமியத்தை பின்பற்றட்டும், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றட்டும், இல்ல இந்துவா எதை வேணாலும் பின்பற்றட்டும், அடிப்படையான விஷயம் நம்ம இந்த உடல் அல்ல, ஆத்மா. இது அவசியம் எல்லோரும் ஏத்துக்கணும். இதை ஏத்துக்காத வரைக்கும் நம்ம தவறான அடையாளத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கோம். ஸோ மறுக்க முடியாத ஒரு உண்மை, தவிர்க்க முடியாத ஒரு உண்மை பகவத்கீதையை தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக. ஸோ அப்போ நம்ம இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை, நம்மளுக்கு மரணம் கிடையாது. என்ன சொல்றீங்க, நம்மளுக்கு மரணம் கிடையாதா? தினசரி நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய பேர் பிறக்கிறாங்க. ஸோ இந்த பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கூடிய இன்னொரு ஒரு ரொம்ப தெளிவான ஒரு உண்மை, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மான்றது தெரிஞ்சின உடனே
மரணம்ன்றது சொல்லும் பொழுது அது இந்த உடலுக்கு தான், ஆத்மாவிற்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு நிவாரணம். நம்ம அதை உணர்ந்துட்டோமா அப்படின்றது அடுத்த விஷயம். ஆனா நம்ம வந்து நீங்க யாரோ ஒருத்தர் கேட்கிறேன் என்னுடைய பேர் என்னன்னு. என் பேர் சித்தஹரிதாஸ். நான் இங்க இஸ்கான் சேலத்துல கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேவை பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம வந்து பகவத்கீதையினுடைய உலகளாவிய உண்மைகள் அப்படின்ற தலைப்புல இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்றது ஆனா பரிபூர்ண உண்மை. அந்த உண்மையை தெரிஞ்சிருந்த உடனே நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் வாழிகளுக்கும் மரணம்ன்றது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆத்மா அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மரணம்ன்றதே கிடையாது. மரணம்ன்றது இந்த உடலுக்கு தான். இந்த உடல் அழிந்து போகிறது, ஆனா நம்மளுக்கு அழிவு கிடையாது. நம்மளுக்கு அழிவு இல்லை அப்படின்றத தெரிஞ்சிடணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நிவாரணம். இந்த ஒரு உண்மை யாருமே எங்கேயுமே பேசியது கிடையாது. கிருஷ்ணன் தான் நம்மளுக்கு இது கொடுக்குறாரு. நம்ம எல்லாரும் கவலைக்கு உட்படுறோம் இல்லையா, சோகத்துல இருக்கும். ஏன்னா என்னைக்கு வேணாலும் நம்ம இறந்து போலான்னு பயப்படுறோம். மரணம்ன்றது இருக்கு, ஆனா நம்மளுக்கு மரணம்ன்றது கிடையாது. மரணம் இந்த உடலை விட்டு வேற ஒரு உடலுக்கு போறோம், அவ்வளவுதான். இந்த உண்மையை யாரும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கானோ அவன் தீரன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. முதல் ஸ்லோகத்துல முதல் முக்கியமான பல ஸ்லோகங்கள் இருக்கு. 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் இந்த கருத்தை சொல்றேன். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ் தத்ர ந முஹ்யதி. தீரனாக இருக்கக்கூடியவன், களங்கம் அடையாதவன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கு, இளமையிலிருந்து முதுமைக்கு ஆத்மா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கு. உடல் தான் மாறின்னு இருக்கு, ஆனா நம்மளுக்கு மாற்றம் இல்லை. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. எம்எஸ்சி, எம்டெக், பிடெக், எம்டெக், டக்டெக், நிறைய படிப்பு படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நீங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரும் அடையாளம் கண்கொள்ள தெரியும். நான் பெரிய கிரிக்கெட் வீரர்ன்றாங்க, நான் ஒரு சினிமா நடிகர்ன்றாங்க, நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், நான் ஒரு மருத்துவர். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தொழில். நம்மளுடைய வெளிப்புற அடையாளம், நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பிறவியில நம்ம ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கோம். இந்த அடையாளம் மாறிவிடும். மரணத்திற்கு பிறகு இந்த அடையாளம் மாறிடும். ஆனா நான் ஜீவ ஆத்மா, நான் ஒரு உயிர் வாழி அப்படின்ற அந்த அடையாளம் மாற போறதே இல்லை. ஸோ அதை நம்ம கீதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், கீதை ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு விளக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பல பேரோட கருத்து, அந்த காலத்திலையும் சரி நாஸ்திகர்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம், நிறைய நாஸ்திகர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு அதற்கு பிரபலமானது. அந்த நாஸ்திகர்களுடைய கூற்று பிரகாரம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ரசாயனத்தினுடைய கலவை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவி முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. சார்வக முனின்னு ஒரு முனி இருந்தார். அவரும் இந்த கருத்தை தான் சொன்னார். ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத் யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய கிங் புனராகமனோ பவேத். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படியோ திருடியோ கொள்ளையடிச்சோ ஏமாற்றியோ நீ நெய்யில சாப்பிடு, நல்ல சந்தோஷமா இரு, இன்பத்தை அனுபவி. அடுத்தது உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நீ பார்த்தது இல்லை. எவ்வளவோ பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவன் நான் இறந்து போயிட்டேன், இங்க போயிருக்கேன், அங்க போயிருக்கேன்னு எவனா சொல்லி நீ கேட்டிருக்கியா? கேட்டதில்லை. அதனால நேரத்தை வீணடிக்காது. அதனால வாழ்க்கையை நீ அனுபவி, அனுபவி ராஜா, நீ அனுபவி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அறிவுரை. பஸ்மி பூத்தச தேக, அந்த உடல் வந்து பஸ்மமா போயிடுது. போன பிறகு என்னன்னு யாருக்கிட்டா தெரியும்? அதனால சும்மா தேவையில்லாம ராமா கிருஷ்ணா பகவத்கீதை இதை பின்பற்றணும் அதை பின்பற்றணும், நேரத்தை வீணடிக்காது, சந்தோஷமா இரு அப்படின்ற. ஆனா பகவத்கீதையோட தெல்ல தெளிவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஜாத்தஸ்யஹி துருவம் ஜன்ம மிருத்யஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. கிருஷ்ணர் சொல்றார், பிறந்தவன் எல்லோருக்கும் மரணம்ன்றது நிச்சயம். அதை கூட நிறைய பேர் ஏத்துட்டுருவாங்க. மரணம் ஏற்பட்டவன் எல்லோருக்கும்
பிறப்புன்றது நிச்சயம். அதை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு கீதை நம்மளுக்கு தெளிவாக சொல்றது. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. இந்த 84 லட்சம் வகையான உடல்கள்ல நம்ம ஏதாவது ஒரு உடலை நம்ம எடுப்போம். நம்ம பண்ணிருக்கக்கூடிய செயல்களுக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு உடல் எடுப்போம். இது கீதை சொல்லக்கூடிய ஒரு தெளிவான உண்மை. இது தெரிஞ்சா நம்ம சிந்திக்கணும் வாழ்க்கையில. அழகா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில, சாப்பிட்றேன், தூங்குறேன், தற்காத்துக்கிறேன், இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறேன், இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வயசு 42 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, 46 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, நேரத்தை இப்படிதான் வீணடிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம முழிச்சுக்கலாம். பகவத்கீதையை படித்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வாழ்க்கையை என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் திரும்பி சொல்றேன், இந்த கருத்துக்கள் எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடையாது, எல்லோருக்கும் பொதுவான கருத்து. எந்த ஒரு ஜாதியை கொண்ட எந்த ஒரு ஜாதியை வேணா பின்பற்றக்கூடியவனா இருக்கலாம், எந்த ஒரு நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவனா இருக்கலாம். கண்டிப்பா நீ இறந்து போனா பிறக்கதான் போற, அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு கருத்து பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இறந்தவர்கள் எல்லோருக்கும் பிறப்புன்றது நிச்சயம். அதற்கு பிறகு சில சமயத்துல சரி அடுத்த படியில சில பேர் நினைஞ்சு ஒரு நம்பிக்கை கொண்டிருக்காங்க, சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்றது சில பேர் ஏத்துக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர்ல நிறைய பேர் நம்ம இறந்த பிறகு அந்த தனித்தன்மையை நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டிருக்காங்க, நம்ம ஒரு ஒரு சக்தியோட இணைந்துடுவோம், இல்ல ஜோதியோட ஜோதியாயிடுவோம், அல்லது நம்ம சூன்யமாயிடுவோம், இத்தனை நாளா நம்ம உணர்வோட இருந்தோம், உணர்வற்று போயிடுவோம், இல்ல நம்ம இருக்கவே மாட்டோம், இப்படிலாம் ஒரு கருத்தை கொண்டிருக்காங்க. கிருஷ்ணர் அதையும் தெல்ல தெளிவாக விளக்குறார் அர்ஜுனர்கிட்ட. நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவன பவிஷ்யாமி சர்வே வயம் அத்தஃப் பரம். கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா நானும் நீயும் இங்க இருந்த ராஜாக்கள் எல்லோரும் முன்னாடியும் இருந்திருக்கோம், இப்ப இருந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்திலும் இருக்க போறோம் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கணும். தப்ப முடியாது. அடுத்த பிறவின்றது இருக்கு, அடுத்த ஜென்மம்ன்றது இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம சந்திச்சாகணும். பகவத்கீதை நம்மளுக்கு காட்டக்கூடிய தெளிவான உண்மை. ஸோ அப்ப நம்ம உடல் எல்லாம் ஆத்மான்றதை சொல்லிட்ட பிறகு கிருஷ்ணர் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஆன ஒரு தீர்வை கொடுக்கிறார். அதாவது எப்படி அதை கையாள்றது அப்படின்ற ஒரு வழிமுறையை கொடுக்கிறார். இதை நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு கருத்தை கிருஷ்ணர் சொல்றார், இன்னைக்கு இந்த உலகத்துல யாருமே பிரச்சனைகள் இல்லாதவன் ஒருத்தன் யார் அப்படின்றத யாராவது ஒருத்தரால் கை தூக்க முடியுமா? பிரச்சனையே எனக்கு இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் வருது, சில பேருக்கு வருது, சில பேருக்கு போறது. சில சமயம் சந்தோஷமா இருக்க மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, சில சமயம் பல விதமான துக்கங்கள் நம்மளை தாக்குறது. இது மாதிரி மாறி மாறி இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது இது மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது? எப்படி இதை நம்ம கையாளுறது? அதுக்கு ரொம்ப அழகான ஒரு தீர்வை கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. வேற எந்த விதமான தீர்வும் கிடையாது. இப்ப நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர், இப்ப நம்மளுடைய அப்பா அம்மா அல்லது நம்மளுடைய தாத்தா பாட்டி, இல்ல ரொம்ப நெருங்கிய உறவு யாரோ இறந்து போயிடுறாங்க, என்ன பண்ண முடியும் நம்மளால? அவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்துட முடியுமா? பெரிய செல்வந்தரா இருக்கலாம், இல்ல நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கலாம், பிரதம மந்திரியா கூட இருக்கலாம், யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் பண்ண முடியும்? என்ன பண்றது அந்த சூழ்நிலையில? சினிமா பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது அதை மறக்கிறதுக்கு சில பேர் குடிக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாரு. தாம் திதிக் சாஸ்வ பாரதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுனர்கிட்ட. அர்ஜுனர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் நிறைய கருத்துக்களை சொல்றாரு. அர்ஜுனா நீ கவலைப்படாத, பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாரும் ஜீவன், இவங்க நீ இறந்து போப்பா, அவங்க உடல் தான் அவங்க விட போறாங்க. அவங்க எல்லாருக்கும் அடுத்த பிறவியில சொர்க்கலோகத்துக்கு போய் இன்னும் நல்ல உடல் அவங்களுக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாத அவங்களை பத்தி அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் என்னால அந்த வருத்தத்தை என்னால தாங்க முடியலையே. அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு, இதுதான் இப்ப இருக்கிற பீஷ்மர் துரோணர் நான் இழக்க போறேன். என்ன கிருஷ்ணன் சொல்றாரு, தாம் திதிக் சாஸ்வ பாரதா, தகிச்சுக்கோ, இந்த உலகத்தோட நியதி அப்படிதான். இந்த உலகத்துல ஜட உலகத்துல இன்பம் வரும், இன்பம் போகும், துக்கம் வரும், துக்கம் போகும். அதற்கோசரம் நீ
அதை கண்டு நீ பயந்து போயிடாத அப்படிங்கிறது. சொல்ற சகிச்சுக்கோ, சகிச்சுட்டு உன்னுடைய தர்மத்தை நீ பின்பற்று அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரை. நம்ம தர்மத்தை பின்பற்ற பாதையிலிருந்து நம்ம சிதறி போயிடக்கூடாது. தாம் திதி ஆகமா பாயினோ நித்திய தாம் திதி சாஸ்வ பாரதா என்ன ஸ்லோகத்தோட ஸ்டார்டிங். மாத்திர ஸ்பர்ஷஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம ஆபாயினோ நித்திய தாம் திதி சாஸ்வ பாரதா. அழகான உதாரணம் கொடுக்குறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வெயில் காலம் இருக்கு. வெயில் காலத்துல ரொம்ப கொளுத்துற வெயிலா இருக்கு, எவன் போய் சமையல் அறையில போய் சமைப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா இப்போ நம்ம வேற விஷயம். அந்த காலத்துல எல்லாம் இன்னி கூட நிறைய பாரம்பரிய இடங்கள்ல விறகு அடுப்புல தான் சமைக்கிறாங்க. யாரெல்லாம் விறகு அடுப்புல சமைக்கிறீங்களோ சமையல் அறையில போய் வெயில் காலத்துல போய் சமைச்சா தெரியும். ஏற்கனவே வெயில் வெளியில கொளுத்துருது. சமையல் அறையில போயிட்டு ஒரு விறகு எடுத்து போட்டு அதை பயங்கர தகிக்கும் அப்படியே. ஆனாலும் நம்ம சமைக்கிறோம், சகிச்சுட்டு சமைச்சுதான் ஆகணும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி குளிர்காலம், இப்போ மார்கழி மாதம் தொடங்க போகுது. அப்போ அதிகாலையில நம்ம நீராடுறோம். இப்போ குளிருதுன்னு சொல்லி நம்ம நீராடாம இருக்கிறது இல்லை, குளிச்சுதான் ஆகணும். அப்போ நம்ம சகிச்சுக்கிறோம். ஸோ அது மாதிரி சகிச்சுக்கோ அப்படின்னு. ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில இதை பின்பற்றலாம். கிருஷ்ணர் அப்புறம் ஒரு 2வது அத்தியாயத்துல மிகவும் ஒரு முக்கியமான மனோ தத்துவத்தை விளக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம். கிருஷ்ணர் சொல்றார், எப்படி நம்ம எல்லாருக்கும் ஆசைகள்ன்றது இருக்கு, இந்த ஆசைகளை எப்படி கையாளுறது, இந்த ஆசைகள் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த ஆசைகளை சரியா நம்ம அதை சரியா நம்ம அதை வழிவகுத்து நடக்கலை அப்படின்னா அது எங்க கொண்டு போய் விடுறது, அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றது ரொம்ப அழகா சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு உபஜாயத்தை சங்காத் சஞ்சாயத்தே காம காம குரோதோபி ஜாயத்தை குரோதாத் பவதி சம்மோகாத் சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. கிருஷ்ணர் சொல்றார், நம்மளுக்கு புலன்கள் இருக்கு, புலன் நுகர்வோர் பொருட்கள் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு வஸ்துவை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மனசை என்ன பண்றது, அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கோம், அதை அடையணும்னு முயற்சி பண்றோம். அதை அடையணுன்ற முயற்சி பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம போகலாம். அது கிடைச்சாலும் அது போதுமான அளவுக்கு நம்மளுக்கு திருப்தியை கொடுக்காம இருக்கலாம். அது போதுமான அளவுக்கு திருப்தியை கொடுக்கலன்னும் போது என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அது நம்ம பெறணும்னு அதிகமான முயற்சி எடுக்கிறோம். இல்லை அதை நம்ம அதிகமா பெறணும்னு அதற்கான பிரயத்தனங்களை முன்வைக்கிறோம். அது என்ன ஆயிடுறது, அது பேராசை ஆயிடுறது. அது அடைய போற சமயத்துல அது கிடைக்காதுன்னு ஒண்ணு என்ன ஆயிடுறது, அது நம்மளுக்கு வெறுப்பை கொடுக்கறது, வெறுப்புல இருந்து கோபம் வருது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இதை கீதையில சொல்றார். ஒரு சான்றவனாக இருக்கக்கூடியவன் இந்த கருத்துக்களை புரிஞ்சு ஆசைகளை மனம் போன போக்குல அல்லது புலன்கள் போன போக்குல அவன் மனதை செலுத்த மாட்டான் இல்லையா. சும்மா சரி எளிமையான உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்க எல்லாருக்கும் குப்தா ஸ்வீட்ஸ் இருக்கு தெரியும். நம்ம வண்டியில போயிட்டே இருக்கோம், நல்ல குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம வெறும் மனசுல ஒரு சின்ன சிந்தனை தான் எழுந்திருக்கும். திடீர்னு நம்மளுக்கே தெரியாது பார்த்தீங்கன்னா குப்தா ஸ்வீட்ஸ்ல உட்காந்து முன்னாடி நின்றுன்னு குலாப் ஜாமுன் 2 பேரும் சாப்பிட்டு இருப்போம். ஏன் மனசு வேகமா அந்த மனசு அந்த பொருளை நினைக்கிறது, அதன் மேல தியானம் பண்றது, அதை அடையணும்னு விருப்பப்படுறது. ஸோ அப்போ அது கிடைக்கலன்னும் போது வெறுப்பு வருது, கோபம் வருது. ஸோ இந்த கோபமும் ரொம்ப நம்மளுக்கு பெரிய எதிரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. குரோதாத் பவதி சம்மோகாத் சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ. ஸோ கோபம் என்ன பண்றது அப்படின்னா, சம்மோகம் நம்மளை மோகிக்க வச்சிடுறது. நம்மளால எதையுமே சரியா பார்க்க முடியாது கோபம் வந்துடுதுன்னா. ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசம். அப்புறம் என்ன பண்றது, நம்மளுடைய ஞாபக சக்தியை இழக்க வச்சிருது. அப்படி ஞாபக சக்தியை இழக்க வச்சதா என்ன பண்றது அப்படின்னா, என்னுடைய அப்பா இவர் என்னுடைய அண்ணா, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன் எல்லாத்தையும் மறந்துடும். என்ன பண்ணணுமே தெரியாது. அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சருவால் சுத்தியல் சரி, இதெல்லாம் கையில கிடைச்சதுன்னா எப்படி உபயோகப்படுத்தவனே தெரியாது அந்த சமயத்துல. நம்ம நான் சொல்லவே வேணாம், நீங்க தினத்தந்தி, தினமலர், தினக்காரன் எந்த நியூஸ் பேப்பராலும் எடுத்து படிங்க, ஏதாவது ஒரு நியூஸ் தினசரி ஒன்று போட்டுட்டே இருப்போம். இவன் அவனை வெட்டினான், இவனை குத்தினான், எல்லாமே கோபத்தினாலதான் காரணம்.
ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ புத்தி நாஷாத் பிரணஷதி. ஸோ நம்மள அறவே அழிச்சிடும். இந்த கோபம்ன்றது நம்மளை அழிச்சிடும். கிருஷ்ணன் சொல்றார். அதனால இந்த லோபம், குரோதம், காமம் இத பார்த்து வழி நடத்தணும் அப்படிங்கிறது. இதே கருத்தை 16வது அத்தியாயத்தில் சொல்றார். நரகத்திற்கான 3 நுழைவாயில்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் கீதையில. ஏதத்ரயம் தியஜேத் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயத்த ஒருத்தன் கைவிட்டாகணும் அப்படிங்கிறது. எப்படி கைவிடுறது அது அப்புறம் பேசலாம். ரொம்ப தெளிவா சொல்றேன். இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனாலதான் பகவத்கீதை யார் வேணாலும் வாங்கி படிக்கலாம். இல்லைங்க நாங்க எங்களுக்கு இது வேணாம், நாங்க இந்து கிடையாதுன்னு சொல்றது அர்த்தமே இல்லை. ஏன்னா எல்லாரும் சனாதன தர்மத்தின் பிரகாரம் எல்லாரும் ஜீவாத்மாக்கள், எல்லாரும் கட்டுன்னு இருக்கும் 3 குணங்கள்னால. அதனால இந்த அறிவை நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கும். கிருஷ்ணர் மேலும் விளக்குறார். இப்போ நம்ம அடுத்த ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை பாருங்க எவ்வளவு கிருஷ்ணா அற்புதமாக கையாளுறாருன்னு பார்க்கலாம் கீதையில. அர்ஜுனன் ஒரு கேள்வி எழுப்புறாரு 3வது அத்தியாயத்துல. என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு ஒரு வேகம் என்ன அறியாமையே ஒரு தவறு செய்ய வைக்கிறது. எனக்கு விருப்பம் இல்லை ஒரு காரியத்தை பண்ணணும்னு, ஆனாலும் அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு என்ன ஊக்குவிக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி விருப்பமே இல்லாம நான் ஒரு செயலை பண்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகாபாப்மா வித்யேனம் மிக வைரினம். கிருஷ்ணன் சொல்றார், ஒருத்தனுடைய மிகப்பெரிய விரோதி யார் அப்படின்னா அதுதான் காமம் அப்படிங்கிற. காமம்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான உலகாயத ஆசைகளும் அதுல உள்ளடங்கிடுது. அதுல தலையோங்கி இருக்கக்கூடியது என்னது? ஒரு ஆணுக்கு பெண் மேல இருக்கக்கூடிய மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம். அதுதான் காமம்னு சொல்றது. ஏன்னா இந்த காமத்தினுடைய பின் விளைவுகள் தான் எல்லாமே. பும்சஸ்திரியோ மிதுனி பாவம் ஏத்தத் தயோ ஒரு ஹிருதய கிரந்தி மாஹு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தர்மத்தின் பிரகாரம் அந்த காமம் கையாளப்படணும். அது அப்படி நமக்கு கையாளணும் அப்படின்னா அந்த காமம் நம்மளை நாசனம் பண்ணிடும், அறவே அழித்து விடும் அப்படின்னு சொல்லி காமத்தை நம்ம முற்றிலும் கைவிடணும். ஆனா அந்த காமத்தையும் எப்படி ஒருத்தன் தர்மத்தின் போக்குல செயல்படுத்தணும் அப்படின்றத கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். தர்மத்தின் பிரகாரம் காமத்தை கையாளல அப்படின்னா அதே அந்த காமம் நம்மளை எரிச்சிடும். கிருஷ்ணர் கீதையில மேலும் 7வது அத்தியாயத்துல சொல்றார், தர்மா விருத்த பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. தர்மத்தின் பிரகாரம் எவன் ஒருவன் காமத்துல ஈடுபடுறானோ அப்படிப்பட்ட காமம் நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. அதனால எந்த ஒரு 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 தர்மத்தை பின்பற்றக்கூடியவனா இருந்தாலும் அவன் சரியான ஒரு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு, திருமண வாழ்க்கையிலையும் கடவுள் உணர்வுல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஈண்டெடுப்பதற்கோசரம் தான் காமத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உயர்ந்த ஒரு மதம். கடவுள் மேல நம்ம பிரேமையை வளர்த்துக்கணும், கடவுளை நேசிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாதையை பின்பற்றி ஆகும். ஸோ இதை கிருஷ்ணர் கீதையில சொல்றார். மேலும் கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்துல விளக்குறார். அதற்கு முன்னாடி இன்னொரு கருத்தை சொல்றோம். இது கீதையினுடைய ஒரு தனி சிறப்பு அம்சம் வாய்ந்த ஒரு கருத்து. கிருஷ்ணர் சொல்றார், நம்மளுக்கு ஏன் இப்ப நீங்க நடைமுறை இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பஞ்சங்கள் இருக்கு, பஞ்சம் ஏற்படுறது, வறட்சி ஏற்படுறது, பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுறது. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பூர்ணமான உண்மை. எப்படின்னா இந்த உலகம் எப்படி நடத்தப்படுறது, வழி நடத்தப்படுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டாளருக்கு கீழே பலவிதமான துணை கட்டுப்பாட்டாளர்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா புருஷோத்தமரான ஒரு கடவுள் இருக்கார், அவருக்கு கீழே பல தேவதாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. ஒருத்தர் காற்றுக்கு எஜமானதா இருக்கார், ஒருத்தர் நீருக்கு எஜமானதா இருக்கார், ஒருத்தர் நெருப்புக்கு எஜமானதா இருக்கார். அது மாதிரி பல விஷயங்களுக்கு எஜமானர்களாக இருக்காருன்னு வேதத்துல இந்த அறிவை நம்ம பெறறோம். அப்போ நம்ம அந்த பிரதிநிதிகளை நம்ம உதாசீனப்படுத்தினோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்மளுக்கு வேணுங்கிற
நம்மளுக்கு அடிப்படையில தேவைக்கு இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம் இது நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்காது, சரியா கிடைக்காது. அதனால கிருஷ்ணர் சொல்றார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. கிருஷ்ணர் சொல்றார், அதனால எப்படி அன்னம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா, அன்னம் கிடைக்கிறதுக்கு மழை வேணும். அப்படி மழை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த தர்மத்தை செய்யணுன்ற போது ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, அது சிறந்த தர்மம் என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணணும். கடவுளை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா மழை பெய்யும், மழை பெஞ்சது அப்படின்னா தானியங்கள் அதன் மூலமா கிடைக்கும். இது ஒரு முக்கியமான கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் வந்து என்னமோ தானே நடக்கல. உலகத்திற்கு பின்னாடி ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கார். எல்லாமே அந்த கட்டுப்பாட்டாளருக்கு சொந்தம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்யஸ்வித்தனம். இது ரொம்ப முக்கியமான கருத்து பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, இதை நான் சொல்லலை. முக்கியமான பகவத்கீதை 5 முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்லி தருது. ஈஸ்வரா பகவான் யார், அப்புறம் ஜீவன் ஜீவாத்மாக்களாக நம்ம யார், அப்புறம் பிரகிருதி இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தை பத்தின அவருடைய தோற்றம் எப்படி உருவாச்சு, எவ்வளவு நாளுக்கு இருக்கும், எப்படி அழிஞ்சு போகும், உலகத்துடைய இயற்கை என்ன, ஈஸ்வரா ஜீவா பிரகிருதி காலத்தினுடைய தாக்கம் என்ன, 3 குணங்கள் என்ன அப்படின்றத பத்தி கிருஷ்ணர் விளக்குறார். காலம், அதற்கு பிறகு கர்மா. நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் ஒருத்தரும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பண்ணக்கூடிய காரியம் சரியான காரியமா தவறான காரியமா, சரியான காரியத்திற்கு என்ன பின்விளைவுகள், தவறான காரியத்திற்கு என்ன பின்விளைவுகள், சிறந்த காரியங்கள் என்ன, இது எல்லாத்தையும் கிருஷ்ண கீதையில சொல்றாரு. அப்ப எவ்வளவு தலைப்புகள் ஆச்சு. ஈஸ்வரா ஜீவா காலா கர்மா பிரகிருதி, இந்த 5 விஷயத்தை பத்தி தான் கிருஷ்ண கீதையில சொல்றாரு. இதுவே ஒரு தெளிவான உண்மை. இந்த விஷயம் எல்லாருக்கும் பொதுவானது. இது அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சதுன்னா நம்மளால இந்த உலகத்தை எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியும். இதை எல்லாத்தையும் இந்த 5 விஷயத்தோட பிரிச்சிடலாம். இதற்கு மேல எனக்கு எதுவும் கிடையாதுங்க. சரி, இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். நம்ம எல்லாருக்கும் அவசியம் ஒரு வழிகாட்டி தேவை. ஒரு வழிகாட்டி இல்லாம நம்மளால எந்த ஒரு அறிவையும் பெற முடியாது. ஸோ பகவான் வந்து சொல்றார், உனக்கு உன்னதமான அறிவை நீ பெறணும் அப்படின்னா அதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட நிறைய பணம் இருந்தா இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம், நான் வந்து ஒரு கல்லூரியில போய் எதையா படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சிடலாம், புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரு வழிபாட்டை ஒரு வழிமுறையை மேற்கோள் காமிக்கிறார். கிருஷ்ணர் சொல்ற, நம்ம வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து உண்மையை கண்டறியணும் அப்படிங்கிறது. அவருக்கு நம்ம பணிவோட சேவைகளை புரிந்து கேள்விகளை கேட்டு அவர்கிட்டேருந்து தான் உண்மை அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷனா அப்படிங்கிறது. தத்துவதர்ஷி கிட்ட போய் நீ உண்மையை கண்டறி அப்படிங்கிறது. அவங்க அந்த உண்மையான அறிவை கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு வழிமுறை. ஸோ அதனால இது கீதையின் மூலமா நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகாயுத விஷயங்கள், அப்புறம் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் சொல்லணும்னா அந்த உலகாயுத விஷயங்களுக்கு கூட நம்ம ஒரு ஆசிரியரை நாடுறோம். அவர்கிட்டையும் பணிவா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆன்மீக விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, இப்ப 5வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் மேலும் இன்னொரு அற்புதமான கருத்தை சொல்றார். எந்த ஒரு அறிவை நம்ம பெற்றாலும் அந்த அறிவை பெறுவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப ஒரு அற்புதம். இது பகவத்கீதையில மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த நூல்லையும் இப்படிப்பட்ட இந்த விஷயத்த நான் கேட்ட போது நான் அப்படியே எனக்கு மெய் செலுத்து போனேன். ரொம்ப ஒரு இப்படிப்பட்ட ஒரு அறிவா, என்ன அறிவு அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்ற யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே அப்படிங்கிறார். காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைர் அப்பி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே. என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையான ஒரு யோகி என்ன பண்றாரு அப்படின்னா, காயேன மனசா வாச்சா, தன்னுடைய உடலை கொண்டு மனதை கொண்டு
வார்த்தைகளை கொண்டு அவர் உண்மையை கண்டறிகிறார். வெறும்ன தூய்மை அடைகிறதுக்கோசரம் இப்ப நம்ம பல பிரயத்தனங்கள் முன்வைக்கிறோம், பல காரியங்கள் ஈடுபடுறோம், எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ண ஒரு சுய லாபத்தை கொண்டு நம்ம பண்றோம். நான் பகவத்கீதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தூய்மை அடைகிறதுக்கோசரம் நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தின் மூலமாக நம்ம எப்படி தூய்மை அடைகிறதுன்றதை பார்ப்போம். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நூல் இது. யாராவது இன்னைக்கு ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்களா? தூய்மை அடையணுன்றதுக்கோசம் இதை கத்துக்கோங்க. தூய்மை அடையக்கூடிய பாதையே யாரும் காட்டுறது இல்லை. ஆனா கீதையில இப்படிப்பட்ட ஒரு அறிவு கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணன் மேலும் சொல்றாரு 5வது அத்தியாயத்துல, யஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்க யோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதாஹா. இது ஒரு உலகளாவிய உண்மை, யாரும் தவிர்க்கவே முடியாது. புதாஹா, புத்திசாலியாக இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்? அவன் சிற்றின்பத்தை நாடுறதில்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அது சிற்றின்பம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்பத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆதி அந்த இது ரெண்டுமே இருக்கு. அதனால அதுல அவன் நேரத்தை வீணடிக்கிறது இல்லை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கலாம், அது எல்லாத்திற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு. அதனால இந்த ஒரு கருத்தை கேட்கறதின் மூலமாகவே நம்ம ஏற்றளவிலையாவது ஒரு எழுச்சிக்கு வரலாம். ஓ, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச சமீபத்துல ஒருத்தர் ஐசியூ வார்டில் இருந்தார். ஐசியூ உங்களுக்கு தெரியல, இன்டென்சிவ் கேர் யூனிட். இறந்து போற சூழ்நிலையில் என்ன அப்படின்னா, அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல கம்பெனியில. அவர் ஒரு டைரக்டரா ப்ரமோஷன் கிடைக்கல. அவர் ரொம்ப கடுமையா உழைச்சார், ரொம்ப எதிர்பார்த்தார். அந்த ஆனுவல் இந்த ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாசம் இவ்வளோ சம்பள உயர்வு ஏற்பட போகுது, இவன் இந்த பதவியிலேருந்து இந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கான். ஸோ அவருக்கு எந்த விதமான பதவி மாற்றமும் ஏற்படலை, பெரிய அளவில் சம்பள உயர்வும் இல்லை. இந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு என்னாச்சு? பராலிசிஸ் மாதிரி ஆயிடுச்சு. பராலிசிஸ் வாதம் அவர் ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, இது ஒரு ஏமாற்றம். பகவத்கீதையை உண்மையிலேயே ஒருத்தர் படிச்சிருந்தார் அப்படின்னா அவர் தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு இந்த அப்படியே சரி அவர் ஒரு டைரக்டர் ஆயிருந்தா கூட, டைரக்டர் எவ்வளவு நாளா இருக்க முடியும்? சரி 5 வருஷம் இருக்க போறாரு, 6 வருஷம் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் நேரம் மணி அடிக்கப்படும், கிளம்ப வேண்டியதான். ஒண்ணு வேலையை விட்டு அனுப்புவாங்க, இல்ல உடலை விட்டே போக வேண்டியிருக்கும். அதுக்கும் நேரம் வந்துடும். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் தற்காலிகமானது. நம்ம இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய விஷயமும் தற்காலிகமானது. அதனால நம்ம ஏமாந்து போகாம இருக்கணும். இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம ஏமாந்து போக மாட்டோம். கிருஷ்ணா சொல்றாரு. இதற்கு பிறகு 6வது அத்தியாயத்துல ஒரு அற்புதமான கருத்து கிருஷ்ணன் முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனதனுடைய சஞ்சல நிலையை பத்தி எடுத்து விளக்கிறார் கிருஷ்ணன். எவன் ஒருவனுக்கு தன்னுடைய மனசு எப்படி சஞ்சலமானது ஒரு நிலையில இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுனா அப்படின்னா, அந்த மனசை சரியா கையாள தயார் பண்ணிப்பான் ஒருத்தன். மனசு எப்படி ஒரு சில சமயங்கள்ல ஒருத்தனுக்கு நண்பனாக இருக்கும், அதே மனசு ஒருத்தனுடைய எதிரியாக மாறிடும். இதையும் கிருஷ்ணன் சொல்றாரு. நம்ம ஏமாந்து போயிடுறோம். மனசு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதை அடைய முயற்சி பண்றோம், சாட்ட அடி வாங்குறோம். அப்புறம் அந்த மனசு வேற ஒரு கருத்து சொல்லுது, அதை தேட முயற்சி பண்றோம். கிருஷ்ணன் சொல்றார், டேய் முட்டாளே, அந்த மாதிரி நீ பண்ணாத. மனசு உன்னை சங்கல்பம் விகல்பம், சங்கல்பம் ஏத்துக்கிறது ஒதுக்கிறது, ஏத்துக்கிறது ஒரு இதான் மனசனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஸோ மனசை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறையையும் கிருஷ்ணன் கொடுக்குறார். கிருஷ்ணர் சொல்றார், அபியாச வைராகியம், ஒரு பயிற்சியின் மூலமாகவும் வைராகியம்னா பற்றற்ற நிலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தீர்வை கொடுக்கிறார் கிருஷ்ணர் கீதை. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதின் மூலமாக நம்ம ஒரு தெளிவுக்கு வரலாம்.
அதற்கு பிறகு கிருஷ்ணர் சில சமயத்தில் சில பேர் ஒரு கேள்விகள் எழலாம். நம்ம ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் பிறந்தோம் இந்த உலகத்துல? அதற்கான பதில கிருஷ்ணர் கீதையில சொல்லுகிறார். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரதம் சர்கே யாந்தி பரந்தபா சமோகம் சர்வபூதேஷு சர்கே யாந்தி பரந்தபா. எல்லா உயிர்வாழிகளும் இந்த உலகத்துல பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன். ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கார். பிரச்சனை என்னன்னா, நான் அந்த கட்டுப்பாட்டாளர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். உடனடியாக என்ன ஆகுது, அந்த கட்டுப்பாட்டாளர் மேல நம்மளுக்கு துவேஷம் ஏற்படுது, பொறாமை ஏற்படுது. அதன் பின்விளைவாக இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் மோகிச்சு போய் இங்க பிறந்திருக்கும். எந்த ஒரு நூல்லையும் இது கருத்து கிடையாது. கீதை நம்மளுக்கு எடுத்து சொல்றது ஏன் இங்க பிறந்திருக்கோம் அப்படின்றத சொல்றது. அதுக்கப்புறம் பகவத்கீதையில இன்னொரு ஒரு தெளிவான உண்மை கொடுக்கப்பட்டிருக்கு. 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்ற, நம்ம எல்லாரும் கயத்தினால கட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா அது கயத்தினால என்ன கயிறது? குணமயி அப்படின்னு சொல்லப்படுது. சோ 3 குணங்கள் நம்ம எல்லாரையும் கட்டுப்பட்டிருக்கு. இது வெறும் ஒரு அற்புதமான கருத்து. கீதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 விதமான குணங்கள் எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த 3 குணங்களுக்குள்ள போட்டுடலாம். கிருஷ்ணர் சொல்றேன், இந்த 3 குணங்கள்னால நம்ம எல்லாரும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம். இதுல இருந்து விடுதலை அடையறதுக்கான வழி என்னகிட்ட சரணடையணும், கடவுள்கிட்ட சரணடையணும். அவர்கிட்ட சரணடைந்தாலே வழிய, அவருடைய உபதேசங்களை பின்பற்றினாலே வழிய, தர்மத்தில் நம்ம அவர் உபதேசம் பிரகார தர்மத்தை பின்பற்றினாலே வழிய அதிலிருந்து விடுதலை அடைய முடியும். கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய அறிவு. இப்ப இந்த கருத்துக்களை சொல்லிட்டு 8வது அத்தியாயத்துல இன்னொரு ஒரு உண்மை, இதுவும் எந்த ஒரு நூல்லையும் நம்ம பார்க்க முடியாத ஒரு உண்மை. மரணத்தை பத்தி அவ்வளவா யாரும் பேசுறது கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், மறுபிறவி அப்படின்றது அந்த ஒரு விஷயம் அதிகமாக இந்த உலகத்துல நிறைய பேர் அதை பத்தி பேசி அதனுடைய உண்மையை தெரிஞ்சுனாங்க அப்படின்னா பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த உலகத்துல. இந்த உலகம் இப்ப நரகத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வேகமா போறதை நம்ம தடுக்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் மறுபிறவி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா. ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கோசம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றோம் இல்லையா? எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்சூரன்ஸ், எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்றோம். ஆனா நம்மளுக்கு ஏதாவது முதலீடு பண்ணோம்ல இல்லையா? எதுக்கு நம்ம பேங்க்ல அவ்வளவு பணம் போடுறோம்? நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் நிறைய பணம் போடுறோம். ஆனா நீயே அதோகதியா போற, அதோ கச்சந்தி தாமசாக, கீழ் இறங்கி போறேன்னா உன்னை நீ காப்பாத்திக்கணுமா வேண்டாமா? நம்மள நம்ம காப்பாத்திக்கணுமா வேண்டாமா? அது நம்மளுக்கு தெரியறது இல்லையே. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பிறவி தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அடுத்த பிறவி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இறந்து போகும்போது எப்படி இறந்து போறேன்னு தெரியுமா? உன்னோட அடுத்த பிறவி என்ன வரும்னு தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தே சதா தத் பாவ பாவிதாக அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யத் பிரயாதி சமத்பாவம் எதினா தியத்ர சம்சய. கிருஷ்ணர் சொல்றார், மரணம் ஏற்படுற சமயத்துல உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரி உனக்கு உடல் கிடைக்கும் அப்படிங்கிற. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். யார் நம்மளுக்கு சொல்லியிருக்கா? எல்கேஜில 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோம். அவ்வளவு நாள் முதல்ல படிச்சு முடிப்போமான்னு தெரியல, இறந்து போயிடலாம் நடுவில். எவ்வளவோ விஷயங்களை பத்தி படிக்கிறோம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னெல்லாமோ படிக்கிறோம். ஆனா அது எல்லாம் ஒண்ணுமே அந்திம காலத்துல உதவ போறது. அவ்வளோ எல்லாம் படிச்சுட்டு கடைசியில அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்திலே நம்ம ஒரு கரப்பாம்பூச்சியை சுத்தின்னு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய உணர்வு அது மாதிரி இருந்ததுன்னா கரப்பாம்பூச்சியை தான் பிறக்கும். சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். தான் உண்மை, இதுதான் உண்மை, பரிபூர்ணமான உண்மை. பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. ஆனா கிருஷ்ணர் நம்மளுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறார் கீதையில. நீ எப்படி பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்றேன். அதாவது நம்ம அடுத்தது அதற்கு வரலாம். ஸோ மேலும் கிருஷ்ணர் சொல்றார், ஸோ அதனால எப்படி நம்ம இறந்து போகணும் அப்படின்றத சொல்றாரு. இந்த சிறந்த வழியில இறந்து போறதுக்கான வழி கடவுளை நினைத்து நம்ம இறந்து போகலாம் அப்படிங்கிறார். சரி, இப்ப நம்ம மரணத்தை பத்தி பேசுறதுனால இப்ப அதுக்கே நம்ம வரலாம். என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு வழிமுறை. கடவுள் அவர் வெறும் ஒரு கல் கிடையாது. இல்ல அவர் ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு மிகவும் கொடூரமான ஒரு நபர்,
நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வெறுமனை விட்டு கஷ்டப்படுறதுக்கோசம் வெறுமனை விடுறவர் கிடையாது. நம்ம அவரை பிரிந்து அவர் மேல பொறாமை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தாலும் கூட கடவுள் நம்மளுக்கு உதவக்கூடியவர். அதையும் கிருஷ்ணர் கீதையில எடுத்து நம்மளுக்கு விளக்குறார். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எளிமையான ஒரு வழிமுறையை நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த எளிமையான வழிமுறையை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த கஷ்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலேருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த எளிமையான வழிமுறை? மன்மனா பவ மத் பக்தோ, என்னுடைய பக்தனாகு. மத் யாஜிமாம் நமஸ்குரு, எனக்கு நீ பூஜை பண்ணு, எனக்கு நீ உன்னை நமஸ்காரங்களை தெரிவி. மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயண, இப்படி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன நான் என்னுடைய தாமத்துக்கு அழைத்து செல்லிடுவேன், உன என்னோட தாமத்துக்கு அழைத்துப்பேன் அப்படிங்கிற கிருஷ்ணன். உன கண்டிப்பா என்ன நான் கூட்டிப்பேன் அப்படிங்கிறது. கிருஷ்ணன் உதவுறதுக்கு தயாரா இருக்கு. 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றாரு, நான் உனக்கு போதுமான அளவுக்கு தேவையான அறிவை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. நீ என்னை சரணடை, நான் உனக்கு என்னை அடையறதுக்கான எல்லா புத்திசாலித்தனத்தையும் தரேன். இல்லை எனக்கு ஒன்றும் அறியாமையில நீ இருந்தாலும் அது அறியாமையில உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். சரி, நம்ம எல்லாரும் தூய்மை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஏதோ தப்பு நம்மள்ட்ட இருக்கு, தவறான எண்ணங்கள் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, பொறாமை இருக்கு. எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எப்படி நம்ம தூய்மை அடையிறது இல்லையா? இதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி தெரியணும் இல்லையா? கிருஷ்ணர் சொல்றார் பவித்ரம் பரமம் பவான். பகவான் சொல்றார் கடவுள்ன்றவர் பவித்திரமானவர். பவித்ரம் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். பகவான் தான் தூய்மையோட திருவுருவம். அப்ப அந்த தூய்மையான ஒரு நபர்கிட்ட நம்ம சங்கம் கொண்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளும் தூய்மையானவராயிடும் இல்லையா? அதுதான் கிருஷ்ணன் சொல்றாரு, என்னுடைய சங்கத்துல நீ தூய்மை அடையலாம் அப்படிங்கிறது. அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார் மேலும் இன்னொரு ஒரு பகவத்கீதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய உண்மைகள் இருக்கு. நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்றேன், அதை சொல்லி அதுவும் எப்படி அந்த ஒரு நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அந்த உண்மையை. கீதையில கிருஷ்ணர் சொல்ற, நேரம் ரொம்ப ஆயிடுது, நான் ஒன்னே ஒன்று சொல்லி அதோட முடிச்சுன்றேன். இப்ப பாருங்க, இது இந்த உலகத்துல நம்ம எப்படி சிற்றின்பத்திற்கோசரம் அதை அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் நம்ம பல விதமான முயற்சியில் ஈடுபடுறோம். கிருஷ்ணர் ரொம்ப ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே, கிருஷ்ணர் சொல்றாரு எத்தத் அக்ரே விஷம் இவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல சில விஷயங்கள் விஷம் மாதிரி இருக்கும், ஆனா அது முடிவுல அந்த விஷயம் அமிர்தமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில யாரும் ஈடுபடுறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு எந்த விதமான ஒரு ஆன்மீக பயிற்சியும் புலன்களை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது. ஏன்னா நம்ம பல பிறவிகளை புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தாம வாழ்க்கையை நடத்திருக்கோம். அதனால ஆரம்பத்துல அந்த பயிற்சியை நம்ம தொடங்கும் பொழுது கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு வியாதி இருக்கும் பொழுது சில சிகிச்சையை எடுத்துக்கும் போது கஷ்டமா தானே இருக்கு. அதனால ஆரம்பத்துல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த வியாதியிலேருந்து குணமடைய அதே கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனந்தமான விஷயங்களா மாறிடும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. இப்ப உதாரணத்துக்கு எவ்வளவு பேருக்கு மஞ்சக்காமாலை வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. மஞ்சக்காமாலை வந்தவங்களுக்கு அவங்க அந்த அனுபவத்தை சொல்றாங்க. மஞ்சக்காமாலை இருக்கும்பொழுது சில சமயம் வைத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரையை கொடுப்பாங்க, சர்க்கரை கல்கண்டு கொடுப்பாங்க. அந்த கல்கண்டு எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல கசக்குதுன்னுவாங்க, கல்கண்டு கசக்குதுன்னுவாங்க. ஆனா அதே கல்கண்டை தொடர்ந்து சாப்பிட என்ன ஆகுது? காலப்போக்கில் அந்த கல்கண்டோடைய இனிமை தெரிய வருது. அதே மாதிரி அடுத்தது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஷயேந்திரிய சம்யோகா எத்தத் அக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். பரிணாமே விஷம். ஆரம்பத்துல
இன்பகரமானதா தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சவுக்கடி தான், வலி. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு இளைஞர்கள் உருப்படாம போறதுக்கு காரணமே என்ன? பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இன்டர்நெட்டு, ஆபாச படங்கள், ஸ்மார்ட் போன், இந்த மேட்ச், இந்த கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச், அப்புறம் பல விதமான வீடியோ கேம்ஸ், அப்படி என்னெல்லாமோ இருக்கு இன்டர்நெட்ல. என்ன இருக்குன்னு கூட எனக்கு சில விஷயங்கள் தெரியறது இல்லை. எவ்வளவு இளைஞர்கள் உருப்படாம போயிட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதே தெரியல, அடிமை ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அதுவே விஷமா மாறிடும். பாருங்க, கீதையில கிருஷ்ணன் எவ்வளவு விஷயங்களை சொல்றேன். சார் இதனால நம்ம நினைச்ச கூடாது. எதுக்கு இந்த கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட நீங்க நான் பேசினேன் அப்படின்னா, சார் நம்ம வந்து பகவத்கீதை இந்துக்களுக்கு மட்டும்தான், இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லோருக்கும் இந்த இதோட இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல். அதுவும் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு எப்படி கொடுத்தாரோ உள்ளது உள்ளபடி மாற்றம் இல்லாம அந்த பரிபூர்ணமான உண்மை கருத்துக்கள் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பதிப்பு இந்த பகவத்கீதை உண்மை உருவில், அதை நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்திற்கு வர முடியும், துக்கத்திலிருந்து சுகத்திற்கு வர முடியும். இந்த துக்கம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம்ம நித்தியமான சுகம் நிறைந்த பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைய முடியும். இன்னொரு ஒரு உலகளாவிய உண்மையை சொல்லி உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். இப்பதான் எனக்கு நினைவு வந்தது. கிருஷ்ணர் இன்னொரு ஒரு இந்த உலகத்தை பத்தின ஒரு பிரபலமான விளம்பரத்தை முன்வைக்கிறேன். இது வந்து யாருமே சொன்னது கிடையாது. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா புத்திசாலி ஆயிடுவீங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை பத்தி துக்காலயம் அப்படிங்கிறாரு, அசாஸ்வதம் அப்படின்னு. துக்க ஆலயம்னா என்ன அர்த்தம்? நான் இதை நம்ம கேட்கிறோம். ஹிமாலயம், ஹிமா அப்படின்னா பனி, பனிகள்னால ஆன ஆலயம். கிரந்தாலயம் அப்படின்னா நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்குன்னா அது கிரந்தாலயம். துக்க ஆலயம்னா துன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் இந்த ஜட உலகம். இங்க இன்பமே கிடையாது. இந்த ஒரு கருத்து தான் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு கருத்து. அதனாலதான் மதத்தையும் கொண்டு நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம், எப்படிடா இன்பமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கடவுள் வழிபாடு, கடவுள்கிட்ட போறதும் எதுக்கு போறோம்னா, கடவுளே என்ன நீ வந்து எப்படியாவது இந்த உலகத்துல இன்பமா என்னை இருக்கிறதுக்கு எனக்கு உதவு, உன்னை மறந்துட்டு நான் எப்பயுமே இன்பமா இருக்கேன், அதுக்கு நீ உதவு அப்படின்னு ஒரு வழியை நம்ம நாடுறோம். அசாஸ்வதம்னு சொல்லிடுறார் கிருஷ்ணர், நிலைத்த ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ இந்த உண்மையெல்லாம் கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகாக விளக்குறார். ஸோ இப்போ நான் இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன கருத்து தான், சில கருத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இதன் மூலமாக நம்ம பகவத்கீதையை நம்ம படிக்கணும் தினசரி, அவருடைய கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அவருடைய உபதேசங்களை கேட்டு முழு நம்பிக்கையோடு அவருடைய சேவையில் நம்ம ஈடுபடணும், அவருடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணணும். இதை பண்ணோம்னா நம்ம தூய்மை அடைவோம், தூய்மை அடைந்து பகவானுடைய வாசஸ்தலத்தை அடையலாம். ஸோ அதனால இந்த பகவத்கீதையை நீங்க மட்டும் படிச்சாலும் போராது, எல்லோருக்கும் கொடுங்க. எல்லோருக்கும், அவங்க எந்த ஒரு பின்னணியை வேணாலும் இருக்கணும், எல்லாருக்கும். நீங்க நினைக்காதீங்க, சில சமயம் நம்ம புஸ்தக விநியோகத்துக்கு போகும்போது நம்ம சில சமயம் திடீர்னு ஒரு வீடை பார்க்குறோம், இது வந்து இவங்க வந்து கிறிஸ்தவர்கள், இவங்க படிக்க மாட்டாங்க, இவங்க இஸ்லாமியர்கள் படிக்க மாட்டாங்க, இவங்க புத்தவாதிகள் படிக்க மாட்டாங்க. யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம், படிச்சு அவங்க வாழ்க்கையில பெரிய எல்லா தத்துவபூர்வமான உண்மைகளை அவங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் உலகம் எங்கும் பரவியது? ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு இதுல பரிபூர்ணமான உண்மை இருக்கு அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கேள்விகள், விமர்சனங்கள் ஏதாவது இருந்தால் நீங்க கேட்கலாம். சரி, இங்க ஏற்கனவே ஒன்று கேள்விகள் வந்திருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு, 5000 வருடத்திற்கு முன்பு இருந்த கல்வி முறை குறிப்பா எதை பற்றி இருந்தது? மற்றும் பிராமணர், சத்திரியர் ஒன்றாக கல்வி கற்றனரா அல்லது ஜாதி அடிப்படையில் தனித்தனியாக கற்பிக்கப்பட்டதா? சரி, ஓகே. இந்த கேள்விக்கு நேரடியாக முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினீங்க. கிருஷ்ணர் இந்த சமுதாயம் வந்து உணர்வின், அவங்க ஒருத்தருடைய செயல்களின் பூர்வமாகவும் அவங்களுடைய
சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷம். ஒருத்தருடைய குணத்திற்கு ஏத்த மாதிரியும் கர்மத்திற்கு ஏத்த மாதிரியும் பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சுபாவங்கள்ன்றது இருக்கு. அப்புறம் அந்த சுபாவத்திற்கு ஏத்த மாதிரி சில காரியங்களை பண்றாங்க. அதனாலதான் குணம் கர்மா அதற்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் பண்ணக்கூடிய செயலுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை பிராமணர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஒரு சிலரை சத்திரியர்கள்னு அழைக்கப்படுறாங்க, ஒரு சிலரை வைஷ்யர்கள்னு அழைக்கப்படுறாங்க, ஒரு சிலரை சூத்ரர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இது வந்து ஜாதி பிரிவினை கிடையாது, ஒருத்தருடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரிவினைகள். இது உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் இந்த 4 பிரிவினையை நம்ம இருக்கிறத பார்க்கதான் பார்க்கணும். அதை நம்ம பிரிக்கவே முடியாது. அதுதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பட்டன் பாட்டன் யஜன் யாஜன் தான பிரதிகிரகா, வேதங்களை படிக்கிறது, வேதங்களை மற்றவங்களுக்கு சொல்லி தருது, வேதத்தில் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான உண்மைகளை அவங்க உணர்றது. இந்த எப்படி இந்த வேத ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் கடவுள் உணர்வுக்கு உயர்த்துவது, அதுதான் அவங்களுடைய பிரதானமான செயலா இருந்தது. சத்திரியர்கள்ன்றவங்க என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. பாதுகாப்பை கொடுத்து அவங்க எல்லாரையும் தர்மத்தின் பாதையில செயல்படுத்துறதுக்கு அவங்க எல்லாரையும் ஊக்குவிச்சாங்க. இவங்கதான் சத்திரியர்களுடைய பிரதானமான செயல்கள். வைஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, வைஷ்யர்கள் நிலத்துல உழுதுண்டு வாழறது, அப்புறம் வணிகத்துல ஈடுபடுறது, பசுக்களை பராமரிக்கிறது, இதுதான் வைஷ்யர்களுடைய பிரதானமான செயல். சூத்ரர்கள்ன்ற யார் அப்படின்னா இந்த 3 வர்ணத்திற்கும் ஒவ்வொரு வர்ணத்திலும் பலவிதமான உதவி தேவைப்படுறது. அந்த 3 வர்ணத்திற்கும் நேர்மையான ஒரு பாதையை கொண்டு அவங்க எல்லாருக்கும் இவங்க உழைத்தாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த 4 பேரும் சாஸ்திரங்கள்ல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ யார் இந்த 4 பேர்ல உயர்ந்தவன், எல்லாருமே கடவுளுடைய சேவகர்கள் தான். கடவுளுடைய சேவையில் ஈடுபடணும். எந்த ஒரு வர்ணத்துல இருந்தாலும் அது அது பொருட்டல்ல. கடவுளுடைய சேவையில் ஈடுபடுறானா இல்லையா, அதுதான் மிகவும் முக்கியமான பொருட்டு. அப்போ உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. தலை இருக்கு, தலை பிராமணர்களுக்கு ஒப்பிடப்படுறது, புஜங்கள் சத்திரியர்களுக்கு ஒப்பிடப்படுறது, வயர் வைஷ்யர்களுக்கு ஒப்பிடப்படுறது, கால் சூதர்களுக்கு ஒப்பிடப்படுறது. இல்லைங்க தலை தான் முக்கியம், இல்ல கால் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம உடல் இயங்கணும், சரியா இயங்கணும் அப்படின்னா 4மே ஒருங்கிணைந்து செயல்படணும். அப்பதான் இந்த உடலை வச்சு ஒழுங்கா செயல்பட முடியும். அது மாதிரி ஒரு சமுதாயம் கடவுள் உணர்வு நிறைந்த சமுதாயமா இருக்கணும் அப்படின்னா இந்த 4 பேரும் அவங்களுடைய பொறுப்புகளை தெளிவாக புரிந்து ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல நம்ம திருப்பியும் பிறக்கணும்னு அவசியம். நம்ம பகவானுடைய அறிவுரையின் பெயர்ல அவருடைய அறிவுரையை பின்பற்றி அவருடைய வாசஸ்தலத்தை அடையணும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அப்போ அந்த காலத்துல எல்லாரும் சேர்ந்து படிச்சாங்களா, தனித்தனியா படிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்வி, எந்த கல்வி, குறிப்பா கல்வின்னு சொன்னோம் அப்படின்னா பிரம்ம வித்யா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு, அது பொதுவாக பிராமணர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவங்களாலதான் அவருடைய உண்மையான தாத்பரியம் என்னன்றது தெரிஞ்சுட்டு அதனுடைய இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்களை மற்றவர்களுக்கு விளக்கி அவங்க எல்லோரையும் இந்த பகவத் பாதையில கொண்டு வரதுக்கான வழிமுறை கொடுக்கப்பட்டது. அதனால குருகுலம்னு பார்க்கும்போது குருகுலத்துல பிராமணர்கள் இருப்பாங்க, சத்திரியர்கள் இருப்பாங்க, வைஷ்யர்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில வித்யா சில பேருக்கு தான் சொல்லி தரப்படும். ஆனா இன்னைக்கு கலியுகத்துல பல விஷயங்கள் எல்லாமே நிலை குலைந்து போயிடுது. அதனால இன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை நம்ம பார்க்கலாம். எந்த பின்னணியை ஒருத்தர் சேர்ந்திருந்தாலும் சரி, கலியுகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கலௌ சூத்ர சம்பவகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே கலியுகத்துல மந்த சுமந்த மதையோர் மந்த பாக்யாயி உபத்ருதா கலௌ அஸ்மின் யுகேஜனே. கலியுகத்துல எல்லாரும் அல்பாயுச கொண்டவர்களாக இருக்காங்க, மந்த புத்தி உடையவர்களாக இருக்காங்க, சக்தி இல்லாதவர்களாக இருக்காங்க. ஆனாலும் இந்த சங்கீர்த்தன இயக்கம் கிருஷ்ணர் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கார். அவருடைய சங்கீர்த்தனத்தை இயக்கத்துல யார் ஒருத்தர் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் புத்திசாலிகளாக ஆகணும். அப்போ என்ன பண்றோம், நம்ம கிருஷ்ணருக்கு அடிபணிந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டு அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்றோம். அதுதான் சால சிறந்த காரியம். அதான் நம்ம பண்ணணும்.
சில கேள்விகள் இருக்கு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னன்னு. ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு முதன்மையான ரொம்ப ரொம்ப பிரியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவரை சொந்த அப்பாவாக மனதில் நினைத்து வழிபட்டால் அது அது என்ன பயன், அது என்ன ரசம்? ஓகே, முதல்ல நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லோருக்கும் நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா கிருஷ்ணர் சொல்றார் அகம் பீஜ பிரதாபிதா அப்படிங்கிற கீதையில. நம்ம எல்லாருடைய தந்தை யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நம்ம எல்லாருடைய தந்தை, எல்லாருடைய மாதா தாத்தா பிதாமக, அதுவும் சொல்றார் கிருஷ்ணர் கீதையில. ஸோ அப்போ நம்ம ஜீவனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பகவான் கிருஷ்ணரோட ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கு. அந்த தனிப்பட்ட உறவை ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பாக 5 ரசங்களை பத்தி சொல்றாங்க. தாசிய ரசம், சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், அப்புறம் மாதுரிய ரசம். ஸோ ஜீவனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் பகவான் கிருஷ்ணனுடைய நம்ம எல்லோருக்கும் ஒரு ரசம் இருக்கு. ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப நிலையில, கட்டுண்ட நிலையில நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் அவருடைய தாசர்கள். அவருடைய தாசன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம்னா அவருடைய பணிவான சேவையில ஈடுபடணும். அந்த சேவையில எப்படி ஈடுபடணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல ஈடுபடணும். அந்த ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல அவருடைய சேவையில் ஈடுபடுறதுன்றது என்ன அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும், பகவத்கீதை பாகவத்தை படிக்கணும், பகவானுக்கு நம்மளால இயன்ற சேவைகளை செய்யணும், ஒரு சரியான ஒரு தத்துவதர்ஷி ஒரு குருவை அணுகி அவர்கிட்ட இருந்து தீட்சை பெறணும். அப்போ அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம சேவைகளை பண்ணோம் அப்படின்னா காலப்போக்கில் அவருடைய கருணையின் மூலமாக நம்மளுடைய ஸ்வரூபம், நம்மளுடைய ரசம் என்ன அப்படின்றத குரு நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதனால நம்மளே ஏதாவது ஒரு கற்பனை ரசத்தை வளர்த்துட்டு அந்த செயலில் ஈடுபடுறதுன்றது அது சாஸ்திரங்கள்ல அது பரிந்துரைக்கப்படுது. அதனால நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரசத்து மேல ஈர்ப்பு இருக்கலாம். எந்த ஈர்ப்பு இருந்தாலும் இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய குருவினுடைய ஆணையின் பிரகாரம் நம்ம எல்லோரும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும், பணிவான அவருடைய சேவையில் ஈடுபடணும். இந்த பணிவுன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. அறிவை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. இன்னொரு ஒரு பூர்ணமான உண்மை கிருஷ்ணர் சொல்றார். அமானித்துவம், அதம்பித்துவம், இதுவும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பணிவு, நம்ம எல்லாரும் பணிவை வளர்த்துக்கணும். பணிவு இல்லாம எதையுமே நம்மளால உலகத்துல அடைய முடியாது. அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவு தேவை. இதையும் நம்ம கீதையிலையும் தெரிஞ்சுக்கணும். நான் வேதங்களை எல்லாம் படிச்சு பகவத்கீதையை படிச்சு நம்ம மிகவும் என்ன சொல்றது பணிவானவனாக ஏற்றம் பெறணும். ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எவன் ஒருவன் பணிவுடன் இருக்கானோ அவனுக்கு வைகுண்ட வாசஸ்தலம் திறந்து வைக்கப்படணும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மிகவும் முக்கியமான விஷயம். வேற ஏதாவது சந்தேகம், கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. இந்த சந்தேகம் கேள்விகள் இதன் நிகழ்ச்சியை நிறுத்திக்கலாம். ஒரு கடைசி பணிவான கோரிக்கை. இது மிகவும் ஒரு முக்கியமான மாசம். டிசம்பர் மேரத்தான் ஸ்ரீல பிரபுபாதரோட திருப்திப்படுத்துறதுக்கான மிகவும் அற்புதமான வாய்ப்பு. நிறைய பக்தர்கள் ஆன்லைன்ல நீங்களாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பகவத்கீதை, உண்மை அறிவியல், ஸ்ரீமத் பாகவதம் இந்த புஸ்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை நாடலாம். இல்லை நீங்க எல்லாரும் சில பேர் வெளிநாடுல இருந்தும் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சில லோக்கல் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்கான் மையங்கள்ல சத்சங்கம் கொண்டிருக்கீங்கன்னா தயவுசெய்து அங்க போய் நீங்க கலந்துக்கோங்க. நீங்க அங்கிருந்து பகவத்கீதை, கிருஷ்ணா, எவ்வளோ பிரபுபாட புஸ்தகங்கள் இருக்கு. இந்த மாசமாவது நீங்க ஒரு முயற்சி முன் நிறைய பேருக்கு இந்த புஸ்தகங்களை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை அறிவியல் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.